ஹலோ நண்பா நண்பிகள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னா அனிமி ஒரு ரிவ்யூவை பற்றி பேச போகிறேன். எந்த அனிமினா நான் ரீசெண்டாக இப்போ முடிச்சிருக்கிற ஒரு அனிமி தான், ப்ளூ லாக்குன்ற அனிமி. இந்த அனிமியில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட் சீசன் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் சீசனே ஒரு 24 எபிசோடு தான் மொத்தமே இருக்குது. இதில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமி தானே பார்க்குறோம். இதில் என்ன, அதாவது ஸ்போர்ட்ஸை மட்டும்தான் மையமாக படுத்தின வரப்போகுதுன்னு நினச்சா, உள்ளே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது நிறைய எமோஷன்ஸு, ஒருத்தன் தனிப்பட்ட ஒருத்தனோட கஷ்டம், அது ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கட்டும், அவனோட பாஸ்ட்டில் நடந்த விஷயமா இருக்கட்டும், அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அதே மாதிரி ஒருத்தருக்கு மட்டும் அப்படி இல்லை. இப்போ இப்போ நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடும்போது ஒரு 12 பேர் 10 பேர் இருக்கோன்னா, 10 பேருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல. இவன் யார், இவன் எந்த அப்படின்னு, இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அதெல்லாம் நம்ம கஷ்டம் நமக்கு தெரியும். ஆனால் அடுத்தவங்க கஷ்டம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலாம் அவன் என்ன நிலைமையில் இருக்கான்றதெல்லாம் புரியாது. எனக்கு இந்த சைடு இந்த அனிமையை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணிச்சு. ஓகே, நம்ம சின்ன வயசு நம்ம கூட விளாண்டவங்க, கிரிக்கெட் விளாண்டவங்க, குஷ்பா விளாண்டவங்க, என்னவே அவங்களுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குல்ல. விளாடும்போது நம்ம மறந்துடுறோம், விளாடும்போது நம்மளே மறந்தா அந்த விளாடுறோம்ல. அப்படி இருக்கும்போது இந்த அனிமையில் ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நம்மளோட ஹீரோ இசாகி, இன்னும் ஒரு கேரக்டர் ப்ளூ லாக், நான் ஹீரோ அவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட் வச்சுக்கேன். அவர் நான் கேம் ஆடணும், ஆனால் ஜப்பானில் அங்கே இருக்கிற டாப் பிளேயர்ஸ் கூட நானும் ஒரு ஆளாக ஆகணுன்றது அவனோட ட்ரீமு. அது ஷாக்கர்னு சொல்லுவாங்க இந்த அனிமியில். அதை இவனோட ட்ரீமாக நினச்சிட்டு ஓகே இதெல்லாம் பண்ணணுன்ட்டு பார்ப்பான். ஆனால் அதுக்கு நிறைய பிரச்சனை வரும். இவன் செலக்ட் ஆவான், ரிஜெக்ட் ஆவான், எல்லாமே நடக்கும். ஆனால் இவனுக்கு மட்டும் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ லாக்கில் ஒரு குழு இருக்குது. அதுக்குள்ளே இவங்க எல்லாரும் என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகும்போது நிறைய டெஸ்ட்டு நடக்குது. ஒரு பாலை நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு டீம் பிரிச்சுக்கணும். அது இந்த டைமுக்குள்ளே இந்த ஆள் மேலே நீங்கள் அடிச்சிங்கன்னா அவங்க வெளியே போயிடலாம் ஃபஸ்ட் ரவுண்டுன்றதால. சொல்கிறது ஸ்பைலாக இருக்கலாம், பட்டு இப்படி சொன்னாலும் நீங்கள் பார்ப்பீங்கன்றதால தான் அதை நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்லேயே இருக்குது, கிரன்ச்சிரோலில் ஆப்பில் தமிழ்லேயே ப்ளூ லாக் இருக்குது. இடையில கூட இதுக்கு ஒரு மூவி வந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு சம்திங் சரியாக தெரில. ஆனால் நான் பார்த்தது இப்போ தான் முடித்த கையோடு எனக்கு வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசை. ஏன்னா ஸ்போர்ட்ஸை தவிர்த்து என்ன இருக்குன்னா, எல்லா அனிமிலையுமே எல்லா கார்ட்டூனுமே பார்க்குற படங்கள்லையுமே எமோஷன்றது ரொம்ப காமனாக இருக்குது, ரொம்ப தேவைப்படுது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் படுத்து ஆக்ஷன் மட்டுமா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதுக்குள்ளேயுமே ஃபீலிங்ஸ் இருக்கும், எமோஷ்னல் டைலாக்ஸ் எல்லாமே இருக்குல்ல. அது மாதிரி தான் இந்த அனிமையிலுமே ஹீரோ நினைக்கிறேன், ஓகே நான் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேயர் ஆகணும்னு ஷாக்குறேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு வரும்போது அந்த மேட்சாக என்னென்னா, அந்த மேட்ச் ரூல் என்னென்னா, வீடியோக்குள்ளே போதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், இது பக்காவாக ஸ்பாயிலர் ஆகும் போது, ஸ்பாயிலரான ஒரு வீடியோ தான் இது. உள்ளே இறங்கும்போது ஒரு நிறைய பேர் வந்துட்டாங்க, ஒரு 400 பேர்கிட்ட வந்துருந்தாங்கன்னா, இதில் வெளியே போகிறவங்க, அதாவது இந்த போட்டியில் தோத்துட்டு வெளியே போகிறவங்க ஒரு 200 பேர் இருக்காங்க. இது இன்னும் 200 பேர் தான் இருக்காங்கன்னா, அந்த 200 பேருக்குள்ளே இன்னும் குறைச்சி ஒரு 2 டீம் ஆக்கி, இந்த 2 டீமுக்குள்ளே இருக்கிற கேம் ஆடி இதுலேருந்து ஜெயிக்கிறவங்க தான் அந்த இதுக்கு போகணும். அது சீசன் 2 வரும்னு நினைக்கிறேன். சீசன் 2 ஒன்று பார்க்கல நான், ஒருவேளை அதில் தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த 2 டீமாக இருக்காங்கல்ல, இதுக்குள்ளே நிறைய ஈகோஸ் இருக்கும். எனக்குள்ள ஒரு மாஸ்டர் இருக்கான், அவன் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணுறான், இவ்வளோ விஷயம் என்னை எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, வெறுக்கப்பட்ட ஒருத்தன் கேம் ஆடினா அப்படி இருக்கட்டும், அந்த மாதிரி கூட இருந்திருக்கு அனிமையிலுமே. இந்த அனிமையில் ஒரு அனிமை என்னெல்லாம் சொல்லணுமோ, சாதாரண ஒரு இது என்ன இதை பார்க்குற உனக்கு என்ன இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அதை தாண்டி இதுக்குள்ளே லேயர்ஸாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட் இந்த கேம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போர் அடிக்காமல் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸுமே விட்டதுல ஆரம்பித்து யார் ஜெயிப்பா, நம்ம இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீம் வரும், 2 3 ஆவாங்க, 3 4 ஆவாங்க, இந்த டீம் ஜெயிக்குன்னு நினப்போம். லாஸ்ட்டு ஃபைனலில் இந்த டீம் ஜெயிச்சுட்டு போயிருன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஆக மொத்தத்துலேயுமே ரொம்ப ஒரு குட் ஆன ஒரு அனிமி. ஹைக்யூ நான் பார்க்கல இன்னும், அதுவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமி தான், அதுவும் பார்க்கணும். அதை பார்த்து நான் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதாங்க நான் சொல்லணும்னு நினச்சது. ஏன்னா இந்தமாதிரி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய, நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு அனிமி தான் ப்ளூ லாக். கண்டிப்பாக நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், தமிழாக இருக்குது. தமிழ்லேயுமே கண்டிப்பாக நீங்களும் போய் செக் பண்ணணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, இதான் இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சது. ஒரு மஸ்ட் வாட்ச் அனிமிங்க. ஏன்னா நான் போர் அடிக்க நினச்சி பார்க்க ஆரம்பித்த அனிமி. ஆனால் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்டோரியுமே, முக்கியமாக ஸ்டோரி, அவங்க பண்ண அனிமேஷனுமே டைலாக்ஸுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க பதில் குட் ஒரு டீசெண்டான ஒரு அனிமி தான், போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அந்த ஃபுட்பால் தான் மெயின், இதோட கதையே அதுதான்.
ஃபிஃபா விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்க, கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதாங்க இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன். அடுத்த ஒரு அனிமி வீடியோலையோ அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோ வந்து பார்த்துக்கிறேன். பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய்.